மீனாவும் முத்தும் வெளியில் போய் பூ கொடுத்துட்டு வந்து ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரோஹிணிக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது. என்ன விளையாட்டு விளையாடுறாங்க பாரு, என்ன ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவளுக்கு இதெல்லாம் தேவையா மீனாக்கு அப்படின்னு தன்னாலேயே பேசிக்கிறாங்க ரோஹிணி. ஆனால் மீனா வந்து ரோஹிணிக்கு எந்த வித தொல்லையும் கொடுக்கல. ஆனால் அந்த ரோஹிணி வந்து மீனா மேலேயும் வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. என்னன்னே தெரியலை, அப்படி இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க சிரிச்சுட்டு பேசிட்டு படுத்துட்டாங்க. அவங்க படுத்து காலையில் எந்திரிச்சு முத்து சொல்கிறாரு, மீனா நான் என் ஃபோனை வந்து மொபைலை வந்து சார்ஜ் போட்டிருக்கேன் மீனா, அதை கொஞ்சம் பார்த்துக்க, நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாரு, முத்து வந்து பாத்ரூம் போகிறாரு. உடனே ரோஹிணி வந்து என்ன பண்ணுது, முத்துவோட ஃபோனை எடுத்து பார்த்துட்டு நிற்கிது. இதை பார்த்த முத்து, ரோஹிணி இங்கே பாருங்கள், பார்லர் அம்மா ஏன் வந்து ஏன் ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்க. இல்லை 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 முத்து, நான் வந்து என் ஃபோன் தான் நினச்சிக்கிட்டு எடுத்து பார்த்துட்டேன். ஏங்க உங்கள் ஃபோனு உங்கள் ரூமில் இருக்கும், இது இங்கே இல்லைங்க இருக்குது, இந்த அப்பா ரூம்லேயே இருக்குது, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, நான் குளிக்க போகிறேங்க, போங்க வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ரோஹிணி கோவம் வந்து சட்டுன்னு ஃபோனை வச்சுட்டு வெளியில் போயிடுறாங்க. இவர் முத்து வந்து குளிக்க போயிடுறாரு. திருப்பி என்ன பண்ணுறாரு, முத்து குளிக்க போனவுடனே ரோஹிணி திரும்பியும் வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தோன்னே ரூமில் யாருமே இல்லை. உடனே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, ஃபோனை சார்ஜ்லேருந்து கழட்டி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்து பார்த்துடுறாங்க. வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு, ஓ இந்த மாட்டிக்கிச்சு, இந்த வீடியோ தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது அதில் சத்யாவும் சிட்டியும் இருக்காங்க. அந்த பணத்தையும் வந்து அவங்க களவாடுறாங்க விஜயா கிட்டேருந்து. இதை பார்த்துட்டு இந்த வீடியோ தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இங்கே என்ன பண்ணுறாரு, முத்து என்ன பண்ணுறாரு, மீனா மீனா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனுக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா மீனா மீனாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கட்லிக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ரோஹிணி. இப்போ மீனா வந்து என்னங்க அப்படின்னு, டவல் கொடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு டவலை கொடுத்தவொடனே இவர் உடனே ரொமான்ஸ் பண்ணுறாரு. கர்மம் இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோஹிணி வந்ததே தப்பு, அடுத்தவங்க ரூமுக்குள்ளே வந்ததே தப்பு, இதில் கர்மம்னு தலையில் அடிச்சுக்குது. இதோட விஷயம்லாம் தெரிஞ்சால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை வீட்டில். இது விஷயம் தெரியாமல் இந்த மீனாவையும் முத்துவையும் பழி வாங்கிறதுக்கே நிற்கிது ரோஹிணி. ரோஹிணி என்ன பண்ணுது, அடுத்தது இந்த உடனே என்ன பண்ணுது, இவன் வர்றதுக்குள்ளே குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இந்த அதாவது ஃபோனில் இருக்கிற வீடியோவை நம்ம செல்லுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது பண்ணுது. ஃபார்வேர்டு பண்ண போது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது ஃபோனு. உடனே தலையில் அடிச்சுக்குது. ஐயோ போயிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரி ஒரு சமயம் நமக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தானே வந்து திட்டிக்கிறாங்க ரோஹிணி. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, முத்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, மீனா இங்கேயே கொண்டு வந்துரு சாப்பாடை, எனக்கு ஊட்டி விடு, நீ எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாரு. அட ஏன்டா நீ வேற இந்த நேரத்தில் பார்த்து ஊட்டி விடு அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, நான் எப்படிடா வெளியில் போவேன் அப்படின்னு இங்கே ரோஹிணி தன்னாலே பேசிக்கிறாங்க. இப்போ மனோஜ் என்ன பண்ணுறாரு, ரோஹிணின்னு தேடிக்கிட்டே வர்றாரு. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏண்டா அவளை ஏண்டா இங்கே தேடுற, இங்கே தாண்டா இருப்பா, எனக்கு 500 பணம் கொடுமா, என்கிட்டலாம் பணமே கேட்காத நீ, என்கிட்ட 10 காசு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை கிட்டே போய் கேட்குறாரு, அப்பா எனக்கு ஒரு 500 கொடுங்க, என்கிட்ட 300 தாண்டா இருக்குது, சரிப்பா அதை கொடுங்க, இப்போ சேஞ்ச் இல்லை, எல்லாமே வந்து இப்போ ஃபோன் மூலியமாக அனுப்புகிறதா போயிடுச்சா, அதனால் என்கிட்ட பணமே இல்லைப்பா, 300 கொடுங்க, அந்த 300 உனக்கு சாயந்தரம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு வந்து உடனே மனோஜ் சொல்கிறாரு, நீங்கள் முத்துண்டா உடனே எடுத்து கொடுத்துருப்பீங்க, இப்போ நானில் கேட்குறேன், அதனால் எனக்கு கொடுக்க மாட்டீங்க, அவன் முத்து கேட்க மாட்டான்டா அப்படின்னு மனோஜை மூஞ்சில் அடித்த மாதிரி அவர் சொல்லிடுறாரு அண்ணாமலை. இப்போ என்ன பண்ணுறாரு இவர் மனோஜ், ரோஹிணின்னு தேடிக்கிட்டு முத்து ரூமுக்கு வந்துடுறாரு. இங்கே முத்து கேட்குறாரு, இது எங்கள் ரூம்டா, நீ ஏன்டா இங்கேயெல்லாம் வரமாட்டாங்க பார்லர் அம்மா, நீ எங்கேயாவது போய் தேடு, அவங்க ரொம்ப ரிச் ஃபேமிலியில் அவங்க இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா நீ வேறு, உன்ட்ட 500 பணம் இருக்குமாடா, என்கிட்ட இல்லைடா அப்படின்னு சொல்லி, நீ இருந்தாலும் கொடுக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். உடனே மனோஜ் போயிடுறாரு. இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, இது என்ன பெரிய தலையெழுத்தாக இருக்குது, இவன் வெளியிலையும் போக மாட்டேங்கிறான், நின்றுட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு இருக்குடி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கு. மீனா உன்னை நான் மாட்டி விடாமல் இருக்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, மனோஜ் என்ன பண்ணுறாரு, ரோஹிணி கத்திக்கிட்டே இருக்கிறாரு, இது விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி என்ன பண்ணுது, உடனே ஃபோனை எங்கேயோ வச்சுட்டு உடியாந்துட்டு ஓடி போய் மாடியிலேருந்து வர்ற மாதிரி வருது. எங்கே போன ரோஹிணி அப்படின்ட்டு அவர் மனோஜ் கேட்குறாரு. மாடியில் போய் தலையை காய வைக்க போனேன், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிடுன்னு குழுவுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, முத்து மீனா கிட்ட கேட்குறாரு, என் ஃபோனை காணும் மீனா பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, இங்கே எங்கே வச்சிங்க, இங்கே தான் வச்சேன், எங்கெங்க காணும், வச்ச இடத்த விட்டு எங்கே போவோம் அப்படின்னு கேட்குறாங்க மீனா.
இல்லை மீனா, எங்கே பார்த்தாலும் தேடிட்டேன், ஃபோனை காணோம். ஆமாம், நான் போய் ரூமில் பார்க்குறேன், திருப்பி ரூம்லேருந்து தானே வர்றேன் மீனா, அங்கே தானே இப்போ தேடணும் அப்படிங்கிறம்போது மீனா திருப்பி போய் பார்க்குறாங்க. அங்கே கண்ணாடி கிட்டேன்னு இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், நீங்கள் எங்கேயாவது வச்சுட்டு தேடுவீங்க. அப்போ முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாரு, இல்லை மீனா, நான் அங்கேயெல்லாம் வைக்கலையே, சார்ஜ் தான் போட்டிருந்தேன் அப்படிங்கும்போது, உங்களுக்கு வயசாகுது, அதனால தான் உங்களுக்கு ஞாபகம் மறதியாக இருக்குது. என்ன மீனா அப்படி சொல்கிறேன், எனக்கு 28 வயசு தான் ஆகும் மீனா, காலையிலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்குது இந்த வீட்டில், நிலைமையெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. நம்ம அங்கே ஃபோனை வச்சுருந்தோம், இங்கே எப்படி வந்துச்சு ஃபோனு, என்னான்னு தெரியலையேன்னு கண்டுபிடிக்க போகிறாரு முத்து.